அசாமில் கைது செய்யப்பட்ட 8 சட்டவிரோத பங்களாதேஷ் குடியிருப்பாளர்கள் சென்னைக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது பிடிபட்டனர். போலி ஆவணங்கள் பறிமுதல். அசாமில் சனிக்கிழமையில் ஒரு முக்கிய குற்றச்சம்பவம் நிகழ்ந்தது. சென்னை செல்ல முயன்ற 8 சட்டவிரோத பங்களாதேஷ் குடியிருப்பாளர்கள் அங்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இவர்கள் அனைவரும் போலி அடையாள ஆவணங்களுடன் பயணித்தனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் தன்மையை மறைக்க போலி ஆதார், பாஸ், வேலை அடையாள அட்டைகள் போன்ற ஆவணங்களை பயன்படுத்தி இருந்தனர். இவர்கள் திருவனந்தபுரம் மற்றும் சென்னையை இலக்காக கொண்டு பயணித்துள்ளனர். கைது நிகழ்ந்த இடம் கரீம்கஞ்ச் மாவட்டம், அசாம் பங்களாதேஷ் சந்திப்பு அருகில். போலீசார் நடவடிக்கை. பாதுகாப்பு தகவலின் அடிப்படையில் நடத்திய திடீர் சோதனையில் இந்தவர்கள் பிடிபட்டனர். விசாரணையில் இது ஒரு மாற்று பெரிய அகதிகள் கடத்தல் வலையமைப்பின் ஒரு பகுதி என்று சந்தேகிக்கப்படுகிறது. குற்றவாளிகள் தற்போது விசாரணை கைதிகளில் வைக்கப்பட்டு அவர்கள் யார் அனுப்பினார்கள், என்ன நோக்கத்தில் இந்தியாவில் நுழைந்தனர் என்பதற்கான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு கவலை. இந்த சம்பவம் பாலிட்டிக்கல் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைப்புகளும் பெரும் சவாலாக உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் தலைநகர் சென்னையை நோக்கி பயணித்திருப்பது தமிழக போலீசாரும் நெருக்கடியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வைக்கிறது. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போலி ஆவணங்கள் தொடர்பான இந்த விவகாரம் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் சட்ட ஒழுங்கு மீதான கவனத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது.